தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரமணன். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா தோசை, யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் சுட்ட தோசை தான் இது. நாங்கள் இந்த முறை பார்த்தீங்கன்னா எங்களோட சமையலை இயற்கையான ஒரு சூழல்லாம் ஒரு அடுப்பொண்டை எரித்து அதெல்லாம் தோசையை சுட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த காணொலியில் நாங்கள் எப்படி இந்த தோசையை சுடுறோம் அது தொடர்பான விவரங்களை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் எங்கட தோசை சுட போகிற அடுப்புக்கு தணலை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். இப்போ அடுப்புக்கு மேலே பேனை வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இனி மாவை ஊற்றி தோசையை சுடுறது தான் வேலை. எங்களோட தோசை மாவு பார்த்தீங்கன்னா நல்லா நொதிச்சு நல்ல வடிவாக வந்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இப்போ மாவையும் உப்பையும் மஞ்சளையும் நல்லா கலக்க போகிறோம். எங்கள்ட தோசை எப்படி வட்டமாக வந்திருக்கேன்னு பாருங்க. யாழ்ப்பாணத்து ஸ்டைலில் சுட்ட தோசை இப்போ ரெடி ஆகிட்டு நாங்கள் 2 பேர், நானும் எனது காரைக்குடி நண்பரும் சேர்ந்து இந்த தோசையை இப்போ சாப்பிட போகிறோம். இந்த தோசைக்கு என்ன கறி? பருப்பு கூட்டு வச்சுருக்கோம். ஓகே, நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா சம்பலோட கூடுதலாக தோசை சாப்பிடுவோம். காரைக்குடியில் இந்த தோசைகளுக்கெல்லாம் பருப்பு அப்படி சாம்பார், பருப்பு சாம்பார் அதுகள் கூடுதலாக பயன்படுத்துகிறவையெல்லாம். அப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்து ஸ்டைல் தோசையை காரைக்குடி பருப்பு சாம்பாரோட சேர்த்து சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அருமையாக இருக்குது. எங்களோட யாழ்ப்பாணத்தில் எங்களோட வீட்டை எப்படி தோசை சுடுவாங்களோ அதே மாதிரியே இருக்குது. உங்களுக்கு யாழ்ப்பாணத்து ஸ்டைல் தோசை எப்படி பிடிச்சிருக்கா? நார்மலாக என்னென்னா எங்கள் ஊரில் வெள்ளை தோசை தான் சுடுவாங்க. இங்கே என்னென்னா நல்லா மஞ்சள் போட்டு என்னென்னா சுடுறதோட அந்த டேஸ்ட்டே என்னென்னா நல்லா மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்குது, அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. தோசையெல்லாம் நல்ல சாஃப்டாக இருக்குது. பேப்பரை கசக்கின மாதிரி இருக்குது, அவ்வளவு சாஃப்டாக இருக்குது. ஒரு தோசை பீஸ் சாப்பிட்டா பிறகு அடுத்த பீஸை நாக்கு தண்டவாட்லேயே கேட்குது தர சொல்லி, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தோசை என்ன கேளுங்க. உங்களுக்கு உடனடியாக இங்கே நோர்வேயிலிருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.